இந்த பொண்ணு அவங்க பாட்டி ரூம்ல இல்லாத சமயமா பார்த்து அவங்க ரூம்குள்ள போய் அவங்களோட பணத்துல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு வந்துடுறா. அப்புறமா ஸ்ட்ரெயிட்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அவளுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் தேவையோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுறா. அப்புறம் நைஸா அவங்க பாட்டிக்கு தெரியாம அவ ரூம்குள்ள போயிட்டு எல்லா ஸ்நாக்ஸும் சாப்பிடுறா. இந்த பொண்ணு இது இன்னைக்கு நேத்துட்டு பண்ணல, ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஒரு நாள் நான் காலேஜுக்காக வெளியூருக்கு போறேன், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இங்க வருவேன்னு சொல்ல பாட்டி இவங்களை விடவே இல்லை. இருந்துமே அந்த பொண்ணு போயிடுறா. அப்புறம் ஒரு சில வருஷம் கழிச்சு அந்த பாட்டி வீட்டுக்கு இந்த பொண்ணு திரும்பி வரா. இந்த பொண்ணு இந்த பாட்டி கிட்ட உங்க பணத்தெல்லாம் எடுத்து நான் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாமன்னு சொல்ல, எனக்கு இது ஒண்ணு தெரியாமல்ல, இவ்வளவு வருஷமா எனக்கு அது தெரியும், நான் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்தேன்னு சொல்றாங்க இந்த பாட்டி. இதை கேட்டு இந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுகிற ஸ்டேஜுக்கு வந்துற. பேப்பர்ல நீ திருடின மொத்த பணத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் எனக்கு நீ இப்ப கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கேக்குறாங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. அப்புறம் இந்த பாட்டி சும்மாதான் சொன்ன, எப்படி உன்னை அழுகையை நிறுத்த வச்சேன் பாத்தியா அப்படிங்கிறாங்க. வீடியோல வர மாதிரி உங்களுக்கு தாத்தா பாட்டி ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம கிரீன் கலர் ஹார்ட்டின கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.